என்னிலும் பலவான்கள், பலத்த சத்துருக்கள், பகைக்கிறவர்களுக்கு என்ன விடுவிச்சுட்டாருங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க, கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவருங்க. குமாரனாகி இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க வல்லவர். பரிசுத்த ஆவியான உங்களை விடுவிக்க வல்லவர். நீங்க நம்புங்க, நம்பி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தரிடத்துல வாஞ்சியா இருங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர். வாஞ்சை உள்ள ஆத்துமாவை, தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் காப்பாற்றுவாருங்க. நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்களா, தாகமா இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமாங்க, தாவீதை கர்த்தர் சவுலின் கைக்கும் சத்துருக்களின் கைக்கும் பகைவர் கைக்கும் பாதுகாத்து கர்த்தர் அவரை உயர்த்தினாருங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். சோர்ந்து போயிருக்கலாம், நீங்க கலங்கி போயிருக்கிறீங்களா, பிரயாசப்பட்டு சத்துருக்குடைய எதிர்ப்பினாலே மனமடிவாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரா, சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் பகைஞர்கள், எதிரிகள், சத்துருக்கள், பலவான்களை விட கர்த்தர் உனக்கு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். உனக்கான ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கான மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் நிச்சயம் எதிரிகளுக்கு முன்பாக உயர்த்தப்படுவீர்கள். எதிர்ப்பின் மத்தியிலும் உங்கள் ஜெயக்கொடி பறக்கும். யெகோவா நீசி உங்களோடு கூட இருப்பாருங்க.